கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வந்து இந்த ஆடிப்பெருக்குக்காக ஒரு தாலி காசு ஒன்று வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நான் வந்து ஒரு கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஸோ அதனால எனக்கு வந்து இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஜுவல்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து நான் வாங்கின அந்த தாலி காசு. இது வந்து மகாலட்சுமி போட்ட அந்த தாலி காசு. இந்த பக்கம் மகாலட்சுமியும், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 916 கோல்டுன்னு சொல்லிட்டு மயில் மாதிரி போட்டிருக்கு, லக்ஷ்மி தேவி போட்டிருக்கு. இது வந்து உங்களுக்கு 2 கிராம் இந்த காயின். இதை நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா என்ஏசி ஜுவல்லரியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நான் இதை வந்து காயினை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினேன். அந்த காயின் வந்து என்ஏசி ஜுவல்லரியில் வாங்கினேன். அங்கேயே வந்து அந்த காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால எந்த ஒரு பர்சன்டேஜும் அவங்க லெஸ் பண்ணல. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் எப்போவுமே எந்த இடத்துல காயின் வாங்குறீங்களோ அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இதனுடைய டீட்டெயிலான கேல்குலேஷனை பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம ரொம்ப லாஸ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காயினை நான் வந்து 2/8/2024 அதாவது ஆடிப்பெருக்குக்கு முதல் நாள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரேட்டு வந்து 6480 ரூபா. ஸோ 2 கிராம் வந்து 12,960 ரூபா. வேஸ்டேஜ் வந்து 9% போட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. ஜிஆர்டியில் கூட 9% தான். ஸோ வந்து 9.8 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 9ஆக ரெடியூஸ் பண்ண வச்சோம். 1166 ரூபா வேஸ்டேஜே. அப்போ உங்களுக்கு 14,126 ரூபா வரும். ஜிஎஸ்டி 3% போட்டிருந்தாங்க. 424 ரூபா. அது உங்களுக்கு ஃபைனலாக 14,550 ரூபா வந்து அந்த தாலி காசினுடைய ப்ரைஸ் வந்து. ஓல்டு காயின் வந்து 2 கிராமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அன்றைக்கி ரேட்டுக்கே வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அங்கேயே வாங்கி அங்கேயே நம்ம வந்து விற்கிறதுனால எந்த ஒரு டிடக்ஷனும் பண்ணல. ஸோ 12,960 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த 14,550 ரூபாய் மைனஸ் இந்த 12,960 ரூபா என்ன வருது, 1,590 ரூபா. இதுதான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது இந்த இடத்துல வந்து 1,590 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். இந்த காயினால் நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போது நான் இந்த காயினை வந்து ஜூன் 2023 நான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ஒரு கிராம் வந்து 5,385 ரூபா இருந்தது. அது வந்து 2 கிராம் காயின் சொன்னேன் இல்லையா, 10,770 ரூபா. அதுக்கு வேஸ்டேஜ் 3% போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு 323 ரூபா. அப்போ 11,093 ரூபா. ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு 11,425 ரூபா வந்தது மொத்தமாக இந்த காயின். இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட ரேட்டு வந்து 12,960 ரூபா. நம்ம வாங்கின 11,425 ரூபா. ஸோ 1,535 ரூபாய் இந்த காயினில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரே வருஷத்தில். இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 20.33% நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதே வந்து உங்களுக்கு ஒரு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு வருஷத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அதுதான் வந்து கோல்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதே நேரம் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 2 கிராம் ஒரு மோதிரத்தையோ இல்லை ஒரு 2 கிராம் இயர்ரிங்ஸையோ எடுத்துகிட்டு போயிருந்தா கூட கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதில் அழுக்கு இருக்குது, மெல்ட்டிங் சார்ஜ் பண்ணணும், தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து சர்டைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு சில எம்எல்லாவது கண்டிப்பாக வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல காயினாக இருந்ததுனால அவங்க எதுவுமே பண்ண முடியல. அதனால நமக்கு இந்த இடத்துல மினிமல் லாஸோட போச்சு. இந்த 2 கிராமுக்கே 1,535 ரூபாய் இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய ஒரு 8 கிராம் காயின் எடுத்துகிட்டு போனாலும் 16 கிராம் காயின்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு இன்னுமே நிறையா வந்து இதில் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துலேயே இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கோல்டு காயினால் நமக்கு லாபம் கிடைக்கிது. நம்ம கம்மியான அமௌண்ட் தான் பே பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உங்களால் வந்து கோல்டு சிட்டு போடுறது ப்ராஃபிட் தான். அப்படி வந்து என்னால் மாதம் கண்டிப்பாக போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பப்போ 1 கிராம் காயின் 2 கிராம் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பெரிய ஜுவல்லரியாக வாங்கலாம். நீங்கள் வந்து கம்மியான வேஸ்டேஜ் இருக்கிற ஜுவல்லரியை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட முடியும். இல்லை எனக்கு மினிமம் லாஸ் கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த காயினை எடுத்து 11 மந்த் ஸ்கீம் நிறையா இருக்குது. லலிதாவில் இருக்குது, பீமா ஜுவல்லரி, மலபார் ஜுவல்லரி எல்லா இடத்துலையுமே வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. அதில் நம்ம வந்து இந்த காயின்ஸை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு கூட 11 மந்த்ஸ் கழித்து ஒரு பெரிய ஜுவல்லரியாக வாங்கிக்க முடியும். அதாவது காயின்ங்கிறது நமக்கு எப்போவுமே வந்து பெனிஃபிட் தான் கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.